Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் அயன் பண்ணி இருக்கிற ஒரு சாரியை வந்து எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். இந்த சாரியை வந்து ஃபுல்லாகவே அயன் பண்ணி இருக்கிறேன். முதல் ஒரு வீடியோவில் வந்து இந்த சாரியை எப்படி அயன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு சாரி ப்ளீட் பண்ணி அயன் பண்ண தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அயன் பண்ண தெரியும், ப்ளீட் பண்ண தெரியும் என்று சொன்னால் எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாரியின் ஹெட் பீஸ் தான் இது. இதை வந்து இந்த மேசையில் இந்த மாதிரி ஒரு பெரிய மேசையில் தான் நான் வந்து விரித்து மடிக்க போகிறேன். ஃபுல்லாகவே முன் பக்கத்துக்கு இது எல்லாத்தையுமே போட்டுக்கொள்கிறேன். இந்த சாரியின் இது வந்து ஹெட் பீஸ், இதை போட்டுட்டு அதுக்கடுத்ததான் இது வந்து சாரியின் மேல் பக்கத்தில் இந்த இடத்துல வர்ற பகுதி தான் இது. இது வந்து சாரியின் முன்பக்கம் மேலே வர்ற பக்கம் தான் இது. அதில் வந்து இது குழம்பாம இந்த பிளேட் அயன் பண்ணி இருக்கிறது வந்து குழம்பாம இருக்கிறதுக்கு இதில் வந்து பின் பண்ணி இருக்கிறேன். அதையும் வந்து இந்த முன்பக்கமே பார்த்து ஃபுல்லாகவே எடுத்து போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இந்த இடமும் வந்து அயன் பண்ணி இருக்குது, அதையும் வந்து ஃபுல்லாக போட்டுக்கொள்கிறேன். இது வந்து எங்களோட முன்பக்கத்தின் கொய்யகத்தில் வர்ற பகுதி தான் இது. இதை வந்து இப்படியே ஃபுல்லாகவே எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இந்த முன்னுக்கு நாங்கள் முதலே போட்ட இந்த முன்பக்கம் மற்றது ஹெட் பீஸ் இருக்குதானே, அதையும் வந்து எடுத்து இப்படி விட்டுக்கொள்கிறேன். இப்போ சாரியின் எல்லா பகுதியுமே வந்து முன்பக்கம் இதுலையும் மற்றது பின்னாலையும் இருக்குது. இந்த பகுதி இருக்குது தானே, இந்த கொய்யகத்தில் வர்ற இந்த பகுதியை இதை வந்து என்ன செய்ய போறேன்னா இப்படி எடுத்து இப்படி மாற்றி கொள்ள போகிறேன். இப்படி அதுக்கு பிறகு இதை இப்படியே வச்சுக்கொள்கிறேன். இப்போ வந்து இந்த முன்பக்கத்தில் வர்ற இந்த பகுதியை வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்படி போட்டுக்கொள்கிறேன். இதை வந்து ஒரு நடுவுக்க இல்லாமல் ஒரு சைட்டாக வந்து போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த மிச்சமாக இருக்கிற இந்த பகுதியை வந்து என்ன செய்கிறேன்டா இதுக்குள்ளே இப்படி மடித்து விடுறேன். எப்படி மடிக்கிறேன்னு சொன்னால் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணி வந்து இந்த கோட்டுக்கு அங்கால போகாத மாதிரி நான் வந்து மடித்து கொள்கிறேன். இந்த உள்பக்கத்தில் சுற்றுற துணியை வந்து எடுத்து இந்த நான் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மடித்து விட்டுருக்கிறேன், அதோட சேர்த்து இப்படி வச்சு கொள்கிறேன். அதுக்கு பிறகு வந்து இந்த துணியையும் வந்து இதோட சேர்த்து இப்படி மடிக்க போகிறேன். சில சாரிகள் வந்து இந்த இடம் வந்து நிறையவா இருக்கும், இந்த பின்பக்கத்தின் உள்ளுக்குள்ள சுத்துறது வந்து நிறையவா இருக்கும். அப்படி நிறையவா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்டா, இது வந்து நான் ஒரே ஒருக்கா மடிக்க இங்க நல்ல அளவான சைஸ்ல வந்து வரப்போகுது. இது கூடவா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த துண்டு வந்து கூடவா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இப்படி ஒரு 2 தடவை இப்படி மடிச்சு விடலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒருக்கா தான் இப்படியே மடிச்சு விட போறேன். அடுத்ததா இந்த பகுதியை வந்து இந்த ஃபுல்லா இருக்கிற இந்த பகுதியில இதை வந்து என்ன செய்யறேன்டா இப்படியே நேரா வந்து இங்க மடிக்கிறேன். அடுத்ததா இங்க இருக்கிறத வந்து இப்படி மடிச்சு கொள்ள போறேன். இதுல இப்படி அடுத்ததா இதை வந்து இப்படி மடிச்சு கொள்றேன். அடுத்ததா இதை வந்து இப்படியே எடுத்துக்கொள்றேன். அதுக்கு பிறகு இதை இப்படியே திருப்பிக் கொள்றேன். ஹெட் பீஸில் இருக்கிற இவ்வளாத்தையும் வந்து இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ள விடுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சின்னனா மடிக்க போறேன். இப்படி இப்போ பார்த்தா இப்படி இருக்கிற மாதிரி இதை வந்து நான் உள்பக்கத்தை தான் விட போறேன்.
பாருங்க வந்து 3 மடிச்சிருக்கிறேன். மடிச்சிட்டு இதை வந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்குதானே இதுக்குள்ள இங்க அந்த கை போற பகுதிக்குள்ள வந்து இத இப்படியே திருப்பி இது எப்படி இருக்குது இதை அப்படியே திருப்பி வந்து உள்ளுக்குள்ள வைக்க போறேன். இப்ப வந்து இந்த கை உள்ளுக்குள்ள போறதுக்கு இருக்குது தானே இந்த பகுதி, இதை நீங்க எடுக்கும் இதுக்குள்ளுக்குள்ள வந்து இத இப்படியே திருப்பி வந்து வைக்க போறேன். குழம்பாமல் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அயன் வந்து குழம்பாமல் நாங்க வந்து மெதுவா இதை அப்படியே இதுக்குள்ள வைக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருக்கிற துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க விட்டுக்கொள்ளலாம். இவெல்லாம் தான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சைட்ல இப்படி இருக்கும், மற்றது வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த வீடியோவை வந்து நீங்க ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பார்த்துருந்தா இது வந்து உங்களுக்கு ஈஸியா விளங்கி இருக்குமென்று நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வேறு யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமென்று நீங்க நினைச்சீங்களா அவைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.